Hello friends, welcome to our Rail Goal channel. All upcoming railway, SSC, bank exams ப்ரிப்பேர் பண்ணுற aspirants எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாப்பிக்கில் இருந்து மோஸ்ட்லி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். First question, what is the name of the world's most detailed 3D brain image project by IIT Madras? IIT Madras உருவாக்கின வேர்ல்டில் மோஸ்ட் டீட்டெயில்டு 3D பிரெயின் இமேஜுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தரிணி, அதுதான் ஆன்சரு. இதில் ஆப்ஷன் ஏ கவாச் பார்த்தீங்கன்னா கிசான் கவாச்னு ஒன்று இருக்குது. கிசான் கவாச் அது என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் ஆன்டிபெஸ்டிசைட் பாடி சூட். ஆன்டிபெஸ்டிசைட் பாடி ஷூட்டுக்கு பேர் தான் கிசான் கவாச். அடுத்த கொஸ்டின், வேர் ஹேஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஹைப்பர் லூப் டெஸ்ட் ட்ராக் பீன் பில்ட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஐஐடி மெட்ராஸ் தான். இதுக்கு க்ளூ என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம லூப் மோடில் சாங் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா பிரெயின் டேமேஜ் ஆகி மேட் ஆயிடுவோம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இங்கே பிரெயின்னு நான் எடுத்துக்கிட்டதுனால போன கொஸ்டினில் நம்ம என்ன பார்த்தோம், 3D பிரெயின் இமேஜ், அதை டெவலப் பண்ணதுமே யார், ஐஐடி மெட்ராஸ் தான். இங்கே ஹைப்பர் லூப்பில் லூப்புன்னு வருது, அதுக்குமே நம்ம இந்த க்ளூ வச்சு மெட்ராஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். அது போக ரீசெண்டாக ஐஐடி மெட்ராஸ் என்னெல்லாம் பண்ணாங்கன்னா 155mm ஸ்மார்ட் அமினேஷன், இதுதான் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் 155mm ஸ்மார்ட் அமினேஷன், அதை டெவலப் பண்ணதுமே ஐஐடி மெட்ராஸ் தான். அது போக ரீசண்டாக இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் வாட்டர் பியூரிஃபையர், நேமு அம்ரித், இது மூலிமா நம்ம வாட்டர்லேருந்து அர்சனிக் அண்டு மெட்டல் அயான்ஸை ரிமூவ் பண்ணப்படுது. இதை பண்ணதுமே யார் அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் தான். ஸோ நம்ம இது மூலிமா ஐஐடி மெட்ராஸு ஹைப்பர் லூப் டெஸ்ட் ட்ராக்கு, 3D பிரெயின் இமேஜு, 155mm ஸ்மார்ட் அமினேஷனு, ஃபஸ்ட் இண்டிஜினியஸ் வாட்டர் பியூரிஃபையர், 4 விஷயம் ஐஐடி மெட்ராஸ் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபஸ்ட்டு ஹைப்பர் வெலாசிட்டி எக்ஸ்பென்ஷன் டனல் டெஸ்ட் ஃபெசிலிட்டி வாஸ் டெவலப்டு பை. ஹைப்பர் வெலாசிட்டி எக்ஸ்பென்ஷன், இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஐஐடி கன்பூர். இதுக்கான க்ளூ நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இங்கே வி இங்கே கே, ஐஐடி கன்பூர், இங்கே வி எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா விகேன்னு நான் வச்சுருக்கேன். வெலாசிட்டின்னு வந்தால் கேன்னு யூஸ் பண்ணிக்கணும், ஏன்னா விராட் கோலிக்கு விகேன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே விகேன்னு எடுத்துக்கலாம். அது போக ஹைப்பரில் வரக்கூடியது போன கொஸ்டினில் நம்ம பார்த்தோம் ஹைப்பர் லூப்புன்னு. ஹைப்பர் லூப்புனா லூப்பில் மேட் ஆயிடுவாங்க, லூப் மூலில் சாங் கேட்குறதுனால மெட்ராஸு. இங்கே ஹைப்பர் வெலாசிட்டின்றது, வெலாசிட்டினா ஸ்பீடாக இருக்கும், அப்போ கண்ணுக்கே தெரியாமல் போகும் அப்படின்னால அப்படியும் எடுத்து கன்பூர் போட்டுக்கலாம். ஸோ குழப்பிட வேண்டாம், ஈஸியாகவே இதை எடுத்துக்கலாம். வெலாசிட்டிக்கு கேவின்னு வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஸ்பீடாக ஹை வெலாசிட்டியில் ஸ்பீடில் போகிறதுனால அப்படின்றதுனால ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. ஹைப்பர் வெலாசிட்டி எக்ஸ்பென்ஷன் டனல் டெஸ்ட் ஃபெசிலிட்டி யார் டெவலப் பண்ணான்னா ஐஐடி கன்பூர். அடுத்த கொஸ்டின், ஹூ ஹேஸ் பிகம் த ஃபஸ்ட்டு உமன் பைலட் டு ஃப்ளை தேஜாஸ் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். தேஜாஸ் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் ஓட்டின ஃபஸ்ட்டு உமன் பைலட் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி மோகனா சிங். மோகனா சிங் தான் ஃபஸ்ட்டு உமன் பைலட்டு தேஜாஸ் ஏர்க்ராஃப்ட் ஓட்டினவங்க. இதில் ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா பசங் லாமு ஷெர்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ஸ்பெஷலான ஒன்று தான். ஏன் அப்படின்னா இவங்க தான் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேபாளி உமன் டு ரீச் சம்மிட் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட். நேபாளில் ஃபஸ்ட்டு உமனாக இருந்து அவங்க மவுண்ட் எவரெஸ்ட்டை ரீச் பண்ணவங்க இவங்க தான். இதுக்கு நான் ஷார்ட்கட் என்ன வச்சுருக்கேன்னா, மவுண்ட் எவரெஸ்ட்டு அந்த ஹில்ஸ் வந்து எப்படி ஷார்ப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இவங்க ஷார்ப்பாக இருந்ததுனால ரீச் ஆகிட்டாங்க அப்படின்றத, இந்த ஷெர்பான்றதை ஷார்ப்னு நான் எடுத்துக்கிட்டேன். இவங்க பேரை தான் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, மூணில் ஒன் கிராட்டருக்கே இவங்க நேமை தான் வச்சுருக்காங்க. இது ஒரு ரீசன்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு, வென் வாஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஸ்பேஸ் டே செலிப்ரேட்டட். ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஸ்பேஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னா 23/24 அப்படின்னு செலிப்ரேட் பண்ணாங்க. 24 மணி நேரமும் உழைக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பேஸில் இருந்தால்.
அதை வச்சு 23 24 சொன்னால் 23 இங்கே 24 ஆகஸ்ட்டில். ஆப்ஷன் சி இதுதான் ஆன்சரு. August 23, 2024 தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஸ்பேஸ் டே செலிப்ரேட் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட்டு, வாட் எலமெண்ட் வாஸ் கன்ஃபார்ம்டு பை சந்திரயான்ஸ் 3 பிராக்யான் ரோவர் அண்ட் த மூன். மூணில் இருக்கக்கூடிய பிராக்யான் ரோவர் அது மூலியமாக எந்த எலமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி சல்ஃபர். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னா, பிராக்யான் ரோவர் வந்து கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சல்லுன்னு ஸ்பீடாக சுற்றி வருது அப்படின்னு வச்சுருக்கேன். சல்லுன்னு வர்றதுனால சல்லுக்கு சல்ஃபர். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர். இது மூலிமா நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கலான்னு பாருங்கள். ஹூ பிகேம் த ஃபஸ்ட் பர்சன் டு கம்ப்ளீட் 1000 days இன் ஸ்பேஸ். 1000 நாள் ஸ்பேஸில் இருந்த முதல் மனிதர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ஓலக் கொனென்கோ. இவர் தான். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கேன்னா, 1000 நாள் ஸ்பேஸில் இருந்தாருன்னா அது எப்படி கேட்போம், ஓ அவ்வளோ நாள் இருந்தாரா அப்படின்னு கேட்போம். அதில் பேர்லேயே பாருங்கள் ஓல தான் ஆரம்பிக்குது. அதை வச்சும் ஞாபகம் வச்சுக்கலாம். அது போக டேவிட் சல்வங் ஞானி இவங்க யார் அப்படின்னா, இவங்க தான் நாசா அப்பாயிண்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சீஃப் ஆஃபீஸர். நெக்ஸ்ட்டு கோபி தொட்டக்குரா இவங்க யாருன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் டூரிஸ்ட்டு. அடுத்து ஆப்ஷன் டியில் சுபான்சு சுக்லான்னு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அது போக இன்னொருத்தங்க இருக்காங்க, பிரசாந்த் பாலகிருஷ்ண நாயர். இவங்க 2 பேருமே யார் அப்படின்னா, இவங்க தான் இந்தியாவோட ஆக்சியம் 4 அப்படின்ற மிஷனுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க. நெக்ஸ்ட்டு, ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிட்டி இனி இந்தியா வில் பி. ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிட்டி என்னது வரப்போகுது அப்படின்னா, ரொம்ப லக் இருந்ததுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிட்டியாக அதை மாற்றிட்டாங்க. அதனால ஆப்ஷன் டி லக்னோ, அதுதான் ஆன்சர். அடுத்து, இன் விச் சிட்டி வாஸ் த இந்தியாஸ் ஃபஸ்ட்டு செல்ஃப் சஃபிஷியன்ட் கவு ஷெட் வித் பயோகேஸ் பிளான்ட் அன்வீல்டு. இந்தியாவோட ஃபஸ்ட்டு செல்ஃப் சஃபிஷியன்ட் கவு ஷெட் பயோகேஸ் பிளான்ட்டோட எங்கே வந்தது அப்படின்னா ஆப்ஷன் பி குவாலியர் தான். இதுக்கு க்ளூ என்ன அப்படின்னா, நம்ம கவ்வெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருக்கோம்னா என்ன செய்யும், ஓடி போயிடும். அதுவும் பயோகேஸ் யூஸ் பண்ணுற இடம்னா கண்டிப்பாக ஓடி போயிடும். அதனால் சுற்றி எல்லா சைடுமே செவுறு கட்டிட்டாங்க. வால் கவு ஷெட் அதை வச்சு ரிலேட் பண்ணிக்கலாம். அடுத்து, ஹூ இஸ் வியோமித்ரான்னு கேட்டிருக்காங்க. மித்ரானாலே என்னென்னு தெரியும் நம்மளுக்கு, கேர்ள் நேம் அப்படின்னு தெரியும். அப்போ எ ஃபீமேல் ரோபோட் அஸ்ட்ரானட் ஃபார் ககன்யான், இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, விச் கண்ட்ரி டெவலப்ட் அண்ட் mRNA வேக்சின் அகெயின்ஸ்ட் கேன்சர் ரீசெண்ட்லி. கேன்சருக்கான mRNA வேக்சின் கண்டுபிடிச்ச கண்ட்ரி என்னது அப்படின்னா ஆப்ஷன் பி ரஷ்யா தான். இங்கே 6 செகண்ட் லெட்ரு, இங்கே ஏ ஸ்டார்டிங் லெட்ரு, இது கண்ட்ரிக்கான எண்டிங் லெட்ரு, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், ரஷ்யா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் ஸ்பேஸ் எக்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஸ்பேஸ் வாக் மிஷன். ஸ்பேஸ் எக்ஸோட ப்ரைவேட் ஸ்பேஸ் வாக் மிஷன் என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பொலாரிஸ் டான். ஸ்பேஸ் எக்ஸ்ன்றது ஒரு பெரிய டான் டைப் பெரிய கம்பெனி, அதனால் பொலாரிஸ் டான்னு நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு க்ளூ வச்சுருக்கேன். மற்ற ஆப்ஷன்லாம் என்னென்னு பார்ப்போம். டேனேஜர் 1 அப்படின்றது நாசா லான்ச் பண்ண ஒரு மிஷன். எதுக்கு அப்படின்னா டு டிடெக்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்டு மீத்தேன் எமிட்டர்ஸ், அவங்கள டிடெக்ட் பண்ணுறதுக்காக இது லான்ச் பண்ணாங்க. அடுத்து சாங் E6, இது பேரோட ஸ்டார்டிங் லெட்டர்லேயே உள்ள கண்ட்ரி. சாங் E6 இதை லான்ச் பண்ணது யாருன்னா சைனா. எதுக்கு அப்படின்னா டு கலெக்ட் 2 kg சாம்பிள்ஸ் ஆன் ஃபேர் சைட் ஆஃப் மூன். மூனில் தூரமாக உள்ள பகுதியிலேருந்து 2 kg சாம்பிள் எடுத்துகிட்டு வர்றதுக்காக விட்டது தான் சாங் E6ன்றது, சைனா விட்டது. ஃப்ரேம் 2 அப்படின்றது இதுவும் ஸ்பேஸ் எக்ஸ் லான்ச் பண்ணது தான். எதுக்குன்னா டு ஸ்டடி போலார் ரீஜியன், எர்த்தோட போலார் ரீஜியனை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணப்பட்டது. அடுத்து, TLEOS 2 இஸ் அன் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் இஸ் ஃப்ரம் விச் கண்ட்ரி லான்ச்டு பை இஸ்ரோ. இஸ்ரோ லான்ச் பண்ணப்பட்ட TLEOS 2
அப்படின்ற எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் எந்த கண்ட்ரியோடது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ சிங்கப்பூர். இதுக்கு நான் க்ளூ என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, லயனோட சயின்டிஃபிக் நேம் என்ன? சயின்டிஃபிக் நேம் வந்து பேந்தாரா லியோ. அப்போது லயனுக்கு லியோன்னு வருது, இங்கேயும் லியோன்னு வருது. லயனோட தமிழ் நேம் என்னது? சிங்கம். சிங்கப்பூர்னு ஆரம்பிக்குது. முடிஞ்சது. அடுத்து, வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் இஸ்ரோஸ் ஸ்டார்ட் 2024 ப்ரோக்ராம்? இந்த ஸ்டார்ட் அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி அவேர்னஸ் ட்ரைனிங். இஸ்ரோவோட இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ஜெக்டிவ் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, ஆப்ஷன் சி தான், இன்ஸ்பயர் யூத் இன் ஸ்பேஸ் சயின்ஸ். நெக்ஸ்ட்டு, விச் கண்ட்ரீஸ் ஜாயிண்ட்லி லான்ச்டு த மிசிர்சாட்-2 சேட்டிலைட்? எந்த கண்ட்ரி சேர்ந்து மிசிர்சாட்-2 சேட்டிலைட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, சைனா அண்டு எஜிப்து தான். சைனாவை நம்ம தமிழ் எப்படி சொல்லுவோம்? சீனான்னு சொல்லுவோம். சீனா அப்படின்னா நாவை நான் எடுத்துக்கிட்டேன். சீனாவில் வர்றதை நான் எடுத்துக்கிட்டா, நான் என்ன இங்கிலீஷில்? மை. இங்கே எம்ஐன்னு ஆரம்பிக்குதா? ஸோ சீனாவுக்கு நான் இங்கே ஒரு ஷார்ட்கட் வச்சாச்சு. எஜிப்து முடிகிறது டீயில். சேட்டலைட் நேம் முடிகிறதுமே சேட்டுன்னு தான் முடியுது டீயில். ஸோ ஆன்சர் சைனா அண்ட் எஜிப்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சோலார் சிட்டி வாஸ் இனாகரேட்டட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோலார் அப்படின்றத வச்சு நான் க்ளூ எடுத்துக்கிட்டேன். என்ன க்ளூனா, சோலார் எனர்ஜி எதுலேருந்து கிடைக்கும்? சன்லைட்லேருந்து. சன்லைட் எப்போ அதிகமாக வரும்? மத்தியான நேரத்தில். ஸோ ஆப்ஷன் சி, மத்திய பிரதேஷ் தான் இதுக்கான ஆன்சரு. குஜராத்தை வச்சு ரீசெண்டாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. என்னென்னா, குஜராத் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் செமிகண்டக்டர் பாலிசி. அப்புறம் கேரளாவை பற்றி ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சயின்ஸ் பார்க் இங்கே தான் வந்தது. டிஜிட்டல் சயின்ஸ் பார்க்கு கேரளா. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டஸ்ட்டு சோலார் எலக்ட்ரிக் போட்டு பேரக்குடா அப்படின்னு விடப்பட்டதும் கேரளாவில் இருந்து தான். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் இந்தியாஸ் டார்கெட் ஃபார் சென்டிங் அஸ்ட்ரானட்ஸ் டு மூன்? மூணுக்கு அஸ்ட்ரானட்ஸ் அனுப்புறதுக்கு இந்தியா எப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்ஷன் பி 2040. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு வுட்டன் சேட்டிலைட் லான்ச்டு பை ஜப்பான்? கொஸ்டின் நம்மளுக்கு இப்படி கூட வரலாம், வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு வுட்டன் சேட்டிலைட் வாஸ் லான்ச்டு பை விச் கண்ட்ரின்னு கூட கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் ஜப்பான் தான். இப்போ அதுக்கு அந்த சேட்டலைட்டோட நேமே கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, லிக்னோசேட். இதுக்கு க்ளூ என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, வுட்டன்னா எப்படி இருக்கும்? வுட்டன் சேட்டலைட்னா வெயிட்டு கம்மியாக லைட் வெயிட்டாக இருக்கும். லைட் வெயிட்லேயே நம்மளுக்கு 3 லெட்டர் என்ன வரும்? LIGன்னு தான் வரும். இங்கேயும் பாருங்கள் LIG, லிக்னோசாட். இதுதான் ஆன்சரு. இதில் ஹரிம்-2 என்ன அப்படின்னா, இது உக்ரைனோட பேலஸ்டிக் மிசைல். போலாரிஸ் டான் டேனேஜர் இதை பற்றி ஆல்ரெடி சொல்லியாச்சு. அடுத்த கொஸ்டின், வாட் வாஸ் டிரான்ஸ்பிளான்டட் இன்டு ஹியூமன் பை அமெரிக்கன் டாக்டர்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம்? ஹியூமனுக்கு அமெரிக்கன் டாக்டர் ஃபஸ்ட் டைம் எதை டிரான்ஸ்பிளான்ட் வச்சாங்க அப்படின்னா, ஆப்ஷன் சி, பிக்கோட கிட்னி தான். இதை இப்படியும் கேட்கலாம், ஹியூமனோட டிரான்ஸ்பிளான்டேஷன் பிக் கிட்னி வச்சு பண்ணாங்க, அது எந்த டாக்டர்ஸ் எந்த கண்ட்ரியில் அப்படின்னு கூட கேட்கலாம். ஆன்சர் அமெரிக்கா. அடுத்த கொஸ்டின், வேர் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பிளான்ட் JT60SA லொக்கேட்டட்? இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, ஜப்பான். இங்கேயும் பாருங்கள் ஜேல தான் ஆரம்பிக்குது. நியூக்ளியர் பிளான்ட்டோட பேர், கண்ட்ரியோட நேமே ஜேல தான் ஆரம்பிக்குது. அடுத்த கொஸ்டின், ஃப்ரம் வேர் வாஸ் ஆதித்யா L1 லான்ச்டு? ஆதித்யா L1 எங்கேருந்து லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னா, ஆப்ஷன் சி, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். இது எங்கே இருக்குது அப்படின்னா, எஸ்ஸில் இங்கே ஆரம்பிக்கிற மாதிரி இங்கேயும் எஸ்ஸில் தான், ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராவில் இருக்குது, ஆந்திர பிரதேஷ். அப்புறம் இந்த L1 அப்படின்றது என்ன அப்படின்னா, லக்ரங்கி பாயிண்ட். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, பிளேஸ் பிட்வீன் சன்னு அண்டு எர்த்து.
இந்த ஆதித்யா இந்த சேட்டலைட் எதுக்கு அப்படின்னா டு ஸ்டடி சன். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.